சார் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் அவர்களுடைய ஜாமீன் மனு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? நீதிமன்றம் எழுப்பியிருந்த கேள்வியிலிருந்தே இதை நம்ம யூகிக்க முடியும். என்னன்னா, நீதிமன்றம் ஏன் கைது நடவடிக்கைகள் விஷயங்கள்ல ஏன் ஒரு தாமதம் ஏற்பட்டதுங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை திமுக அரசு மீது எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடக்கும்போது அதுல ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அடுத்தது கவர்மெண்ட் உள்ளூர் நிர்வாகம் அது அப்படிங்கும்போது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உள்ளூர் நிறைய அதை பற்றி நிறைய விஷயங்கள் அது கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆர்கனைசர்ஸ் மேலே ஒரு நிச்சயமாக வழக்கு விசாரணை அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண விடுங்கிறது தான் ஒரு ப்ரொசீஜர். ஆக்சுவலாக அவங்க மேலே கிரிமினல் வழக்கு பற்றி கைது நடவடிக்கைகளை ஆரம்பிக்கணும். இதை தான் நீதிமன்றம் நாங்கள் கேள்வி கேட்குற வரைக்கும் நீங்கள் ஏன் காத்திருந்தீங்கிற மாதிரியான ஒரு துணியில தான் நீதிமன்றமும் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த கைது நடவடிக்கைகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. எஃப்ஐஆர் கொஞ்சம் தாமதமாக பதிவு செய்யப்பட்டது. அதனால இந்த நடவடிக்கைகள் இதை தவிர்க்க முடியாது. அதனால அவங்க இங்க இந்த மாதிரி, ஏன்னா இதுதான் அவங்க பிரைமரி ரெஸ்பான்ஸ்ல இந்த நிர்வாகிகள் ஆர்கனைசர்ஸ்ல நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 போது அவர்கள் மேல் குறைந்தபட்சம் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஸோ அதனால அதை நோக்கித்தான் நடக்கிற இந்த சூழல் அது போகுதுன்னு தான் நான் பாக்குறேன். தாவேகா தரப்புல இருந்து அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க? இதை எப்படி சார் அவங்க கவுண்டர் பண்ணுவாங்க அடுத்தது? விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு, கவலைப்படாதீங்க, நான் கரூர்ல போய் மக்களை சந்திக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டதா ஒரு செய்தி வருது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த ஆபீஸ் பேரர்ஸ், இந்த கட்சியோட நிர்வாக அமைப்பே சீர்குலைந்து போயிருக்கு. யாரை போய் அணுகுவது அப்படிங்கிறது தெரியல. இப்ப நீங்க அந்த 2 நிர்வாகிகள் கரூர் நாமக்கல் அவங்கள கைது செய்யப்பட்டிருக்காங்க. கரூர் நிர்வாகி அவர் 15 நாள் நீதிமன்ற காவலில் இருக்காரு. இப்ப தொடர்ந்து புசி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவர்களையும் இன்னும் யாரும் எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்கு. இன்னும் இதுக்கடையில ஆதவர்ஜுனா டெல்லி வர போயிருக்காரு. எதற்காக போனார், ஏன் திடீர் அவசரப்பணம், எதுவுமே தெரியல. ஒரு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் கட்சியோட நிர்வாகிகள் கட்சியும் இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரிடம் யாரை கேட்டு எந்த நிர்வாகிகளை முன்வைத்து விஜய் திரும்ப கரூருக்கு போவார் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. டோட்டலா இட்ஸ் எ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் பார்ட்டி. நீங்க உங்க எந்த அளவுக்கு நீங்க பொசிஷன் பண்ணீங்களோ அந்த பார்ட்டியை, அது ஒரு சாதாரண அமைப்பா கூட இல்லை. நீங்க ஒரு சாதாரண ஒரு 20 பேர் மெம்பர் உள்ள ஒரு சாதாரண அமைப்புல கூட ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளியரா டிஃபைன் ஆயிருக்கும். யார் செக்ரட்டரி, யார் பிரசிடென்ட், யார் ஜாயிண்ட் செக்ரட்டரி, இது மாதிரியான ரோல்ஸ் இருக்கும் சாதாரண ஒரு அமைப்பு கூட. ஆனா இவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ரசிகர் மன்றம் அமைப்பா இருந்தா கூட அதுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு தலைமை மன்றம் இருக்கும், அவங்களும் சில ஆபீஸ் பேரர்ஸ் 24x7 இருப்பாங்க. ஆனா அங்க இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இவ்வளவு பெரிய கட்சியா உருவெடுத்து பல லட்சக்கணக்கில் மாநாடு நடத்தி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் போன ஒரு கட்சியுடைய ஒரு அபிஷியல் ஒரு ஆபீஸ் பேரர்ஸே இல்லைங்கிறது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய விஷயம். ஆச்சுலா இந்த நிலைமையில தாவேகாங்கிற கட்சியை வச்சுட்டு எப்படி போய் விஜய் பாப்பாரு அப்படிங்கிறது தெரியல. விஜய் கரூர் மக்களை, பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அவர் எப்படி போவார்னா, ஒரு அபிஷியலா இல்லாம அவர் ஏற்கனவே பல கடந்த காலங்களில் தூத்துக்குடி போனாரு. யாருக்குமே தெரியாத நேரத்தில் இரவுல தான் போனாரு. அது மாதிரி அனிதா மரணத்துல போய் திடீர்னு சர்ப்ரைஸ் போய் பார்த்தா, அது மாதிரி ஜல்லிக்கட்டுல மெரினா பீச்ல போய் யாரும் தெரியாத அளவுக்கு பார்த்தா, அது மாதிரியான விஷயங்கள் நடக்குதான் வாய்ப்பு இருக்கக்கூடிய. அபிஷியலா எல்லாரையும் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு கரூர் போய் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் விஜய் தரப்புல ஏதாவது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதனால விஜய் ஏதாவது செய்வார். அந்த தனிப்பட்ட அளவில் விஜய் ஏதாவது செய்வார். ஆனா இனிமேல் தாவேகா நிர்வாகிகளை நம்பி இருக்க மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே அடிப்படை கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சியினர் குற்றச்சாட்டு வச்ச நிலையில இந்த நேரத்துல விஜய் இப்படி தாமதம் நாளாக இது எந்த ஆங்கிள் சார் போய் முடியும்? இது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை பாதிக்கும். அது அரசியல் செல்வாக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய பாதிப்புல இருக்கு. இதுவும் இல்லாம தனிப்பட்ட அவருடைய சினிமா செல்வாக்கு சரி, அவர் ஒரு முக்கியமான நடிகர், ஸ்டார் நடிகராக கருதப்படுகிற நேரத்துல அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கும் இதுல பாதிக்கப்படும். ஏன்னா அவர் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய செல்வாக்கு பாதிப்பு இருக்கு. அதனால அவர் வேறு விதமான வழி, அதாவது இன்னும் அடுத்த சுற்றுப்பயணம் போவதோ இல்ல தாவேக நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த மாதிரியான நடவடிக்கைகளை பெரிய அளவில் பலந்துறாரு. ஏன்னா இப்ப இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிறது ஒரு ஒரு ரசிகர்கள், அவர்கள் தொடர்ந்து கண்டிப்பாக விஜயை ஆதரிப்பார்கள். ஏன்னா அவங்க ரசிகர்கள். ஸோ அதனால அவருடைய ரசிக மனநிலையை அவர் தொடர்ந்து ஆதரவை தர வேண்டியிருக்கும். ஆனா அதை தாண்டி பொதுமக்கள், குறிப்பாக ரசிகர்கள் வட்டாரத்தில் உள்ளவர்கள் கூட இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் ஒரு மாற்று சக்தியா தன்னை சொன்னாரு.
எந்த அளவுக்கு மாற்று சக்தி, எந்த அளவுக்கு அவரால் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து வேறுபடுத்தி காட்ட முடியுங்கெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிட்டு. ஸோ அதனால அவர் மீதான எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில குறைந்து விட்டது. ஸோ அதனால அவர் மாற்று சக்தியாவோ யாரும் முன்னிறுத்துவது பெரிய அளவில் பலன் தரும். ஆனால் அவர் ரசிகர்களுடைய செல்வாக்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவர் வந்து நிச்சயமாக ஏதாவது செய்தாக வேண்டும். அதை செய்வார் தான் நான் பார்க்கிறேன். கட்சியை கடந்து ஒரு தனிப்பட்ட நபராக, ஒரு தனிப்பட்ட நடிகராக அவர் பாதிக்கப்பட்டவர்களை போய் ஒரு ரகசியமாக சந்தித்து ஏதாவது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அதே மாதிரி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து இது மேன்மேட் டிசாஸ்டர், தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்பே கிடையாது, இது கட்சியா அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் கருத்துக்களையும் முன் வச்சிருக்காரு. இது உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? இது தாவேகா, இது அது தாவேகா தலைவர் விஜயா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், இந்த கருத்தை கேட்டு அவங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல, எந்த மாதிரியான மனநிலையில இருப்பாங்க சார்? இல்ல, இது நியாயமான கேள்விகள் தான். இது இப்படி ஒரு அமைப்பு, நான் சொன்ன கட்சியெல்லாம் கூட இல்லை, நான் இப்படி ஒரு அமைப்பு எப்படி அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. ஏன்னா இவ்வளோ ஒரு அமைப்பு, ஒரு நடிகர் அவர் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார், அது அரசியல் கட்சியோ இல்லவோ இல்லை அவர் ரசிகர் மன்ற மாதிரியே வச்சுக்கலாங்க. நீங்க வந்து ரசிகர் மன்றாவே அதை ட்ரீட் பண்ணுங்க. அப்படி இருந்தால் அவருடைய ரசிகர் மன்ற நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படின்னா அது என்ன மாதிரி அமைப்பு? ஏன் அப்படிப்பட்ட அமைப்பால ஒரு கட்டுப்பாடான ஒரு தொண்டர்கள் படையோ ரசிகர்கள் படையோ ஏன் வந்து வெற்றி கொள்ள முடியவில்லை? இந்த மாதிரியான துணை கேள்விகள் நிறைய எழுது. அதனால நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது கேள்விக்குரியாது இல்லை. அதனால நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட் இல்லை, கரூர் மட்டும் இல்லை, திருச்சியில பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து வெளில போகும்போதும் சரி, மதுரை வெளில போகும்போதும் சரி, நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து சவுத்துல ஏறுறது, மரத்துல ஏறுறதெல்லாம் பார்த்துருக்காங்க. இதனால மக்கள் வந்து ரொம்ப யாருக்குமே ஆச்சரியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து வாரம் சனிக்கிழமையில பார்த்ததுனால அது எல்லாருக்குமே வந்து தெரியல. ரெண்டாவது அவங்க நீதிமன்றம் சொன்ன முக்கியமான கருத்து மேன்மேட் டிசாஸ்டர்ன்ட்டு. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு வாரமாக என்ன மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் வைக்கப்பட்டதுன்னா அது இல்லை, அது வந்து ஒரு சூழ்ச்சி, அது வந்து சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு தாவேகா தரப்பே அது விபத்துங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அதாவது என்னன்னா இது வந்து அதாவது நீதிமன்றம் கரெக்ட், தனிநபரால் செய்யப்பட்ட விபத்து அப்படிங்கிறது ரொம்ப இதாக சொல்றாங்க. ஸோ அதனால இனிமேல் வந்து இது சூழ்ச்சி கீழ்ச்சிலாம் சொல்ற இதுக்கான கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே அடிபட்டு போயிடுது. இதுல வந்து முழுக்க தவறு என்பது அந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவர்கள் தான் வந்து முதல் குற்றவாளிகள், அவர்கள் தான் அவர்களை சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் நீதிமன்றம் தொடர்ந்து சொல்லுது. ஸோ அதனால இது ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரும். ஏன்னா நீங்க அவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க யாரை நம்புறாங்க? முதல்ல உள்ளூர் நிர்வாகிகள் நம்புறாங்க. ஸோ அவங்களே இல்லை அந்த பிரசன்ஸ்ல, இவ்வளோ தூரம் நடந்த பிறகு அவங்களுக்கு தோல் கொடுப்பதற்கு சக நிர்வாகிகளே இல்லைங்கும் போது தொண்டர்கள் நிச்சயமாக ஒரு மனரீதியாக ஒரு பின்னடையை சந்திப்பாங்க. ரெண்டாவது நீதிமன்றம் வைக்கப்படுகிற வாதங்கள் பார்த்தீங்கன்னா நித்யானந்த் அவர்களும் சரி, நிர்மல்குமார் அவர்களுடைய தரப்பு வாதங்கள் வைக்கும்போது இது வந்து மாவட்ட நிர்வாகம், தாவேகாவுடைய மாவட்ட நிர்வாகிகள் எடுத்த முடிவுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அதாவது தலைமைக்கு இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அது சொல்றதே வந்து தட்டி கழிப்பது தான். எந்த நம்பிக்கையில் தாவேகா மாவட்ட நிர்வாகம் அதுக்குள்ள கீழே இருக்கிற அமைப்புகள்லாம் இயங்குதுன்னா தலைமை நம்ம சொல்றதை கேட்கறாங்க, அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை தான் அவங்க வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம், நாங்கள் டைரக்ஷன் கொடுக்கலங்கிற மாதிரி தப்பித்துக் கொள்வதுங்கிறது நிச்சயமாக தாவேகா தொண்டர்களையும் ரசிகர்களையும் பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாக்கும் தான் நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.